காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட தங்கமயில் அண்ட் இவங்களோட நம்ம சரவணன் தான். ஸோ சரவணன் சொன்னார் இல்லையா 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன்ட்டு. ஸோ மேடம் குடுன்னு ஓடி மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அது எப்படி திம்பிங்களோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கேயோ நடந்து வந்தாங்களாம். ஆனால் 10 நிமிஷத்தில் சரவணன் கூப்பிட்டதும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களாம். ஏண்டா டே இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. தங்கமயிலை காப்பாற்றுறதுக்கு டேரக்டர் என்ன உருட்டுறாரு பாருங்கன்ற மாதிரி தான் இருந்தது. எஸ், ஸோ அவங்க கரெக்டாக வந்து அங்கே ஆஃபீஸ் கேட் கிட்டேருந்து நிற்கிறாங்க. சரவணன் வராரு. வந்ததுமே அவர் பார்த்துட்டு என்ன தங்கமயில் ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படின் போது, மாமா லிஃப்ட் வேலை செய்யலையா, படியிலே நடந்து வந்த மாமா, அதனால தான் அப்படி இருக்குன்னு. ஓ லிஃப்டெல்லாம் இருக்குது, சமூகம் பெரிய இடம் தான் போங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இவங்க கடையில் காமிக்கிறாங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. அங்கே குமரேசன் மாமா தான் இருக்கிறாரு. குமரேசன் மாமா உள்ளே வந்து பள்ளி மாமா அவரை எடுத்து வச்சுட்டு இருக்கிறார் பொருளெல்லாம். அப்போ கஸ்டமர் ரொம்ப லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் கரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு குமரேசன் மாமாட்ட கேட்குறாரு, என்ன குமரேசன் மாமா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கேன், கஸ்டமர் லேட்டுன்றாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு போது, இல்லை உள்ள பழனி எடுத்துகிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. எங்கே எடுத்துகிட்டு இருக்கான் இருக்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா பழனி தூங்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா பழனி பண்ணிட்டு இருக்க அப்படின் போது, கொசுவை நான் எப்படியாவது நாளைக்கு விரட்டி விட்டுறேன் அப்படின்னு உலகிட்டு இருக்கிறாரு. என்னடா அப்படின் போது, மச்சான் அப்படின்னு, என்னடா கஸ்டமர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் எடுத்து கொடுத்து கஸ்டமர்லாம் அனுப்பி விட்டுட்டு திட்டுறாரு. போட்டு பழனியை திட்டுறாரு. குமரேசன் மாமாட்ட சொல்கிறாரு, என்ன மாமா இவன் இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கான், நீ இப்படி தூங்குனா ஸ்ரீதேவி எப்படி வருவா, மூதேவி தான் வருவா அப்படின்னு திட்டிட்டு, நைட்லாம் தூங்கலையாடா, என்னடா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்க, கண்ணெல்லாம் சவந்து போய் குடிக்கார மாதிரி இருக்கு அப்படின் போது குமரேசன் மாமா சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு, என்னப்பா கல்யாணம் ஆனவன்ட்ட போய் நைட்லாம் தூங்கலையான்னு கேட்டால் என்னப்பா அப்படின்றாரு. அங்கே நடந்த கூத்து நம்மளோட பழனிக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஏமாம்மா நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ குமரேசன் மாமாவுக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, பாண்டியன் ஒரு பக்கம் அப்படியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, டே இப்போ என்னடா உனக்கு மதியம் வீட்டுக்கு போன மாடான்னு போது, இல்லை வேண்டாமாம்மா வேண்டாம் மச்சான் அப்படின்னு நம்ம பழனி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவர் குமரேசன் மாமா சொல்கிறாரு, ஆமாம் நீ மட்டும் என்ன கல்யாண புதுசில் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அதுக்கப்புறம் சரி இவர் தூக்கம் வர மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, போய் ஒரு ஏதாவது காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஸோ இவர் நம்ம பழனி மாமா வெளியே வந்ததுமே கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட இவங்க கால் பண்ணுறாங்க, சுகன்யா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கடையிலே தான் இருப்பீங்களா, புதுசாக கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போகாமல் இப்படி கடையிலே இருந்துக்கிறீங்க அப்படின் போது, நான் நைட்டு தாம்மா வருவேன் போது, அப்போ எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். சக்திவேல் மாமா உங்களை பற்றி உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு தருவேன் அது இதுன்னு சொன்னாலும் தான் கல்யாணம் பண்ணி, நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கோமதியை பார்த்துடுறாங்க. ஐயோ அத்தாச்சி இங்கே தான் இருந்திருக்காங்க போல இருக்கு, இப்போ போடுங்க என் பர்ஃபார்மன்ஸை பாருங்க அப்படின்ற மாதிரி. என்னங்க வந்துடுவீங்களா மதியம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அப்படியே டோனை மாற்றிட்டாங்க. அவருக்கே ஷாக்கு, யாரா இவ அன்னியன் மாதிரி அப்பப்போ மாறுறாளேன்ட்டு. நான் வரமாட்டேன் நைட்டு தான் வருவேன் அப்படின்போது, சரி சாப்பாடு வீட்டிலேருந்து கொடுத்து விடுவோம் இல்லையா, அதையாவது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோமதி முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆப்வியஸாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். வெளியே போகணும், ஜாலியாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் சுகன்யா கேட்டது கரெக்டு தான். ஆனால் அதை கோமதியை பார்த்ததும் நடிக்கிறதும் பழனியை பார்த்தா எகுறதும் இதுதான் அவங்களோட எவ்வளோ பெரிய ஒரு பாய்ஸ்னஸ் அப்படின்றத காமிச்சு கொடுக்குது. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு மீனோட அப்பாவை பார்க்குறதுக்காக. எஸ், அங்கே போயிட்டு மீனோட அப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே பேசுகிறாரு. பட் அவரும் என்னடா பார்க்க வந்துட்டான், வேறு வழி இல்லாமல் பேசணுன்ற மாதிரி. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஓகே பயப்படாதீங்க உடம்பு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னா இவ்வளோதான் அவரோட ரியாக்ஷனாக இருந்தது, மீனோட அப்பாவோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாரு மீனாக்கிட்டையும் மீனாவோட அம்மாட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு, மீனா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு போது அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ அம்மாவையும் நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் லேடிஸ் 2 பேர் இங்கே இருக்கணும், அதான் செந்தில் இருக்கான் இல்லையா, நீங்கள் 2 பேரும் வீட்டில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்களேன் அப்படின்றாங்க. அப்புறம் மீனோட அம்மா, இல்லை வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன், வேணா மாப்பிள்ளையும் மீனா மட்டும் போகட்டுமே அப்படின் போது, ஏன் செந்தில் பார்த்துக்க மாட்டான், பொறுப்பாக பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களான்னு போது, ஐயோ அப்படிலாம் இல்லை மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கோ, அப்புறம் என்னங்க நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, அவன் இங்கேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்மளோட மீனா
மீனா அம்மா, பாண்டியன் எல்லாரும் கிளம்பும் போது கரெக்டாக கதிர் வர்றாரு. கதிரை பார்த்ததுமே பாண்டியன், நீ என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்போது, இல்லை அண்ணன் எப்படினாலும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதான் அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல குடும்பத்தோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது மீனாவோட ஃபேமிலிக்கு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் மட்டும் தான், மீனா அப்பா அம்மா மட்டும்தான், அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு குடும்பமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வராங்க. இப்போ மீனாக்காக நம்ம செந்தில் நைட்டெல்லாம் இருப்பார், எத்தனை நாள் வேணாலும் லீவ் போட்டு இருப்பார். கடன் சுற்றுற செந்தில வந்துட்டு பாண்டியனே சொல்கிறார், இல்லை நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோமதி வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவங்கள சமைக்க வேணான்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அண்ணன் சாப்பிடாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. நைட்டில் நான் அண்ணன் கூட தங்க போகிறேன்றாரு. ஸோ இந்த குடும்பத்தோட வேல்யூ என்ன, அவங்க பணக்காரங்களா இல்லை, நல்ல வேலை இல்லை அப்படின்னாலும் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்ன்றதை மீனா ஃபேமிலி புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கதிர் வந்துட்டு, இல்லை நான் அண்ணனுக்கு சாப்பாடு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அண்ணன் கூடவே இருந்துக்கிட்டுமா, எப்படியாலும் அண்ணன் நைட்டு ஸ்டே பண்ண போகிறது தானே, நானும் அண்ணன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்றார். அது எவ்வளோ மரியாதையாக கேட்குறாரு. அண்ணி இருக்காங்க, அண்ணியோட அம்மா இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்ம அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கணுன்றதுக்காக அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம கதிர்கிட்ட இருக்கு இல்லையா. பட் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல, டேய் என்னடா இது, என்கிட்ட கேட்டுட்டு நீ எதையுமே செய்ய மாட்டேன், என்கிட்ட கேட்டு ஒரு வேலைக்கு போக மாட்டேன், சென்னை போகிறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன், இப்போ உங்கள் அண்ணன் கூட தங்குறதுக்கு மட்டும் என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு, நீ தங்கன்னா தங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம கதிரும் அவங்க எல்லாரும் பார்க்குறாங்களேன்ட்டு அவர் எப்போதுமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அண்ட் போய் செந்திலை மீட் பண்ணுறாரு. செந்தில், டே நீ என்னடா இங்கே இரு, ஆனால் உனக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், அண்டு எப்படினாலும் நீ தானே நீங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிறேன், நானும் உங்க கூட சேர்ந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்க அண்ணனுக்காக கூட இருக்காரு. ப்ளஸ் சொல்கிறாரு, அண்ணன் மாமனார் எப்படி பேசிக்கிட்டாரான் போது, கொஞ்சமாக பேசிக்கிட்டாருடா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் டைமில் உங்க கூட ஒரு ஜாயிண்ட் அடிச்சுட்டு வரப்பாரு அப்படின் போது நம்ம செந்தில் என் கூட சேர்றாரோ இல்லையோ அவர் நல்லானா போதும் அப்படின்ற ஒரு பாசத்தில் அவர் நம்ம செந்திலும் அவர் பேசக்கூட வேண்டாம், அவர் நல்லாயிட்டாருனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட பாண்டியன் வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி இருக்காங்க மீனா அப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் எஸ் நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. நம்மளோட ராஜி வந்து மீனா அக்கா நல்லா இருக்காங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு பிட்டு போட்டாங்க பாருங்கள் நம்ம சுகன்யா. அத்தை நீ அத்தாச்சி, கோமதி வந்து அத்தாச்சி நீங்கள் போகும்போது மீனா அப்பாவை ஹாஸ்பிட்டல் பார்க்க போகும்போது நானும் வரேன் அப்படின்னு. நீ எதுக்குமா, உன்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க போது, இல்லை பரவாயில்ல நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு போட்டாங்க பாருங்க. நம்ம பழனிக்கெலாம் ஷாக்கு, யாரா இவ அப்பப்போ ஓவர் ஆக்டிங் விடுறாளே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பாண்டியன் கேட்குறாரு, சரி ஓகே அவங்களாம் நல்லா தான் இருக்காங்கன்னு அது பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ பாண்டியன் அடுத்தா இவர்கிட்ட தங்கமயில் கிட்ட ஒர்க் எப்படிமா இருக்குது அப்படின்னு போது, மாமா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, அதனால் பெருசாக வேலை எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா அப்படின்னு இப்போமே பிட்டு போட்டு வச்சுட்டாங்க, இந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ராஜி கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டு தானேக்கா சேர்த்து விட்டாங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லலைன்னு போது, சொல்லலையே ராஜி இவ்வளோ வேலை இருக்குன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்ததாக பாண்டியன் ராஜி கிட்டே கேட்குறாரு, ஏம்மா கதிர் அங்கே இன்றைக்கி நைட் அங்கே தான் தங்க போகிறேன்னு உனக்கு எதுவும் சொன்னானாமா அப்படின்போது, இல்லை மாமா என்கிட்ட எதுவும் சொல்லலின் போது, என்கிட்ட தான் எதுவும் கேட்டு செய்ய மாட்டான், உங்ககிட்டையும் சொல்ல மாட்டானா அப்படின்றாரு. அப்போ நமக்கு ராஜி வந்துட்டு, இல்லை மாமா எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ஒரு வேலை ஏதாவது அவசர வேலையாக இருந்திருக்கும் அதனால் மறந்துருப்பாங்க அப்படின்றாரு. அப்படின்னு நம்மளோட ராஜி சொன்னதும், என்ன அவசர வேலையோ சரி அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்தது, அரசி நீ இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போனியாம்மா அப்படின்னு. கோவிலுக்கா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறாங்க அரசியும். நான் எதுவும் போலையேப்பா அப்படின்போது, அப்படியா, அவரோட ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பேரை சொல்லி அவர் வந்து உன்னையும் ஏதோ ஒரு பையனையும் கோவிலில் வச்சு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாரா, அதனால தான் கேட்டேன் போது அவங்க கோமதி கோவப்படுறாங்க, ஏய் என்னடி எந்த பையன் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு மிரட்டுறாங்க. ஒரு அம்மாவா அவங்க கடமையை கரெக்டாக பண்ணும்போது நம்ம பாண்டியன்ட்டு, ஏய் இப்போ எதுக்கு நீ அதட்டுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அம்மா பிள்ளை நமக்கு தெரியாதா அப்படின்றாங்க. சரவணன் ஒரு பக்கம், நம்ம தங்கச்சியெல்லாம் அப்படி பண்ண மாட்டாமா, அவளாம் எங்கம்மா போய் பேச போகிறா அப்படின்போது, ஆமாண்ண நான் இல்லைண்ணே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே பழனியும் இருந்துட்டு, மச்சான் அவருக்கு கண்ணே தெரியாது மச்சான், என்னை பார்த்தா அன்றைக்கி உங்கள் அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்டுட்டு போனார், அவருக்கு கண்ணே தெரியாது, அவர் ஏதாவது வளருவார் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம அரசியும், அப்பா நான் காலேஜில் பசங்க கிட்ட கூட பேச மாட்டேன், நான் ஏன்ப்பா கோவிலில் போய் பேச போகிறேன் அப்படின்போது, எனக்கு தெரியுமா உன்னை பற்றி, இதே தான் நானும் சொன்னேன், அவர் ஏதாவது வளரிட்டு இருப்பார், ஊருக்குள்ளே இப்படி தாம்மா பலரும் வளருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மறுபடியும் கோமதி கேட்குறாங்க, ஏய் அப்படி எதுவும் பண்ணியாடின்னு, இல்லைம்மா அப்படின்றாங்க. பட் இங்கே மற்றவங்க எல்லாருமே வந்து நம்மளோட அரசி அப்படி பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப மலை போல் நம்புகிறார் நம்ம பாண்டியன், அது நல்லாவே தெரியுது. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாதேன்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனால்
இவங்களுக்கு. ஆனால் சுகன்யாவுக்கு மட்டும் தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஸோ சுகன்யா இதை வச்சு அதுவும் இவங்க எல்லார் மட்டும் கேட்டுட்டாங்க இல்லையா. ஸோ சுகன்யா கண்டிப்பாக அரசிக்கிட்ட இதை பற்றி பேசி இனி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அவங்களும் குழி பறிக்க போகிறாங்கன்றது தெரியுது. ஸோ பார்ப்போம் வேறு நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.